இந்த நாடகத்தில் 2 நண்பர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சாம் அங்கே வருகிறான். என்ன நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்ற? நாங்க உனக்கு நண்பர்களா? நண்பா, எனக்கும் பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. நாங்க உன்னோட நண்பர்கள் கிடையாது, நீ ஒரு பெரிய பாவி. உனக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. பெரிய பாவி பையன், வாரம் பாரு. இயேசு பாவிகளின் நண்பர், இயேசு பாவிகளின் நண்பர், இயேசு பாவிகளின் நண்பர். ஐயா, நான் ஒரு பாவி. என் நண்பர் இயேசு எங்க இருக்க? நீ பாவின்னு உனக்கு யார் சொன்னா? இந்த உலகம் சொல்லுது, நண்பர்கள் சொல்றாங்க, இந்த வீடு சொல்லுது, என் மனசாட்சியும் சொல்லுது. அப்போ சரிதான், உங்க நண்பர் அங்க இருக்க, அங்க போ. சரி சரி. ஐயா, உங்க பேரு இயேசுவா? ஆமா. நீங்க தான் பாவிகளை நேசிக்கிற இயேசுவா? ஆமா. நீ யாரு? உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, நான் பாவி, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உனக்கு நண்பன் யாரு இல்லையா? ஐயா, ஒரு காலத்துல இருந்தாங்க, ஆனா இப்ப என்னை பார்த்து நான் ஒரு பாவின்னு என்னை நேசிக்காம ஓடுறாங்க. நான் பாவியா, அதனால எனக்கு சாப்பாடு கூட தர மாட்டாங்க. நான் பாவின்னு எனக்கு பின்னாலேயே என்னை பத்தி பேசுறான். ஐயா, என்னை உங்ககிட்ட போக சொல்லி அனுப்புனாரு ஒருத்தர். ஐயா, அப்போ நீங்களும் என்ன மாதிரி ஒரு பாவியா? நான் இயேசு பாவிகளின் நண்பர். நான் பாவியை நேசிக்கிறேன், ஆனால் பாவத்தை வெறுக்கிறேன். அப்படியா? அப்போ நீங்க பாவிகளோட நண்பன்னு சொல்றதுக்கு ஏதாவது அடையாளம் உங்ககிட்ட இருக்கா ஐயா? பார்த்தாயா என் கைகளையும் கால்களையும்? பாவிகளை நண்பர்களாக சிலுவையிலே என் ஊரே விட்ட இயேசுதான் நான். ஐயா, அன்புக்காக, சாப்பாட்டுக்காக, உலகத்துக்காக நண்பர்களை தேடி தேடி இதுவரை அழைஞ்சிட்டேன். ஆனா இப்போதோ எனக்காக உயிர் கொடுத்த உண்மையான பாவியை சிநேகிதன் கண்டுபிடிச்சிட்டேன். பிள்ளைகளே, வேதம் லூக்கா 7:34 இவ்வாறு சொல்லுகிறது, இயேசு பாவிகளுக்கு சிநேகிதன் என்று. இப்போது உன்னிடம் கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகள் என்னிடம் உண்டு. 1, உன் நண்பன் யார்? 2, நீ ஒரு பாவியா? இப்போது நீ பாவி என்று உணர்வாயானால் பாவிகளின் சிநேகிதன் இயேசு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு பாவிகளின் நண்பர், இயேசு பாவிகளின் நண்பர். பாவிகள், நானும் ஒரு பாவி. இந்த இயேசு எங்க இருக்காரு? எனக்கும் அவர் வேணும். தம்பி, அவர் இங்க உன் பக்கத்துல தான் இருக்காரு. இப்பவே நீ முழங்கால் போட்டு ஜெபி, உன்னோட இப்பவே பேசுவார்.